ஈஸ்டர் தினத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா? ஈஸ்டர் தினம் பாஸ்கா பண்டிகை எனவும் அழைக்கப்படுகிறது. பாஸ்கா என்றால் கடந்து போதல் என்று பொருள். சாவை கடந்து இயேசு உயிர்ப்பு பெற்றதால் பாஸ்கா பண்டிகை என கொண்டாடப்படுகிறது. கன்னி மரியாளுக்கு மகனாக இமானுவேல் என்ற பெயரில் பூமியில் பிறந்து இயேசுவாக அறியப்பட்டு மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தது ஈஸ்டர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இது வசந்த உத்தராயணத்தை கொண்டாடும் பேகன் பண்டிகையின் பெயராகும். இந்த விழா ஜெர்மானிய தெய்வமான ஈசட்ரேவை நினைவுகூரும் விதமாகவும் மறுபிறப்புடன் தொடர்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஈஸ்டர் பண்டிகை விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் இயேசு உயர்ந்தெழுந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிரேக்க மொழியில் இதை பஸ்கா பண்டிகை என்று வழங்குகின்றனர். இயேசுவின் பாடுகளை உணர வேண்டியும் நினைவு கூற வேண்டியும் கிறிஸ்தவ மக்கள் 40 நாட்கள் உபவாசம் இருப்பர். இதை தவக்காலம் என்று அழைப்பர். இந்த 40 நாட்களின் கடைசி வாரத்தை புனித வாரமாகவும், இயேசு கெச்சமனே தோட்டத்தில் ஜெயித்த நாளும், காட்டி கொடுக்கப்பட்ட நாளை பெரிய வியாழன் எனவும், கண்மலையில் யூத மக்களால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளை புனித வெள்ளி எனவும் அழைக்கின்றனர். இதையடுத்து இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததாக கூறப்படும் நாளை ஈஸ்டர் என்று அழைக்கின்றனர். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு ஆராதனை நடைபெறும். அடிமை வாழ்விலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட வளமான நாட்டுக்கு இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்றதைப் போல நாமும் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நீதியான சமத்துவமான மனிதநேயமிக்க வாழ்வை தேர்ந்தெடுப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் அவரோடு ஒன்றி உயிர்த்தெழுவோம். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள்.